அம்மனருள் டிவி நேயர்களுக்கு ஜோதிடர் வளர்க்கண்ணனின் வணக்கங்கள். சார், இப்போ இரவில் நாய் நிறைய குலைக்கிறது வேற. அதை இல்லாம ஊள விடுது. இப்போ அதனுடைய அர்த்தங்கள் என்ன? இப்ப நாய் ஊள விட்டா அந்த பேய்கள், பிசாசுகள்லாம் வருதுன்னு அப்படிலாம் சொல்லுவாங்க. அதனுடைய அர்த்தம் என்ன சார்? நல்ல கேள்வி. இப்போ இது ஆன்மீக ரீதியான சில விளக்கங்கள் இருக்கு, ஜோதிட ரீதியாகவும் சில விளக்கங்கள் இருக்கு. ரெண்டையுமே நம்ம பார்ப்போம். நட்சத்திரங்கள்ல பாத்தீங்கன்னா மூல நட்சத்திரம் மற்றும் திருவாதிரை நட்சத்திரம் இதுதான் நாய் அப்படின்னு சொல்லி குறிப்பிடப்படுது. நாய் தான் அதனுடைய மிருகமாக குறிப்பிடப்படுது. அப்போ ஒண்ணு கேது, இன்னொன்னு ராகு. இப்போ இது ரெண்டையுமே ஜோதிடத்துல என்ன சொல்றோம்? அசுப கிரகம்னு சொல்றோம் இல்லையா? சரி, இதுக்கான அதிதேவதை இதுதான். இப்போ நம்ம ஆன்மீக சாஸ்திரத்தை பத்தி பேச போறோம். அப்போ இத நான் அதிதேவதைகள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நாய் எந்த தேவதைக்கு காவல் தெய்வமா இருக்கும், காவல் அதாவது வாகனமா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ருத்ராம்சம் பொருந்திய தெய்வங்கள் என்ன? கருப்பு, அப்புறம் முனி, அப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம இவரு பைரவர், சண்டி, இது மாதிரியான காவல் தேவதைகளுக்கு வாகனமா இருக்கக்கூடியது நாய். அப்போ இதெல்லாம் எந்த நேரத்துல காவல் காக்கும் அப்படின்னா, பகல் பொழுதா? கிடையாது, இரவு பொழுதுதான். இப்போ சுவாமி ஒவ்வொரு ஊர்லயுமே ஒரு சிவாலயம் இருக்குன்னா அங்க பைரவர்ட்ட சாவி வச்சு அந்த இதை வச்சிருவாங்க. அந்த இப்போ தண்ணி அந்த இது இருக்கும், பாத்திரம் இருக்கும், அதை வச்சுட்டு சாவி, கோயிலோட சாவியை வைக்கிறதா முன்னாடி இருந்த சம்பிரதாயம். அதுக்கப்புறம் அந்த ஆலயத்தை சுத்தி காவல் தேவதைகள் பாதுகாப்பாங்க. உள்ளேயும் சரி, அந்த ஊரு எல்லையை சுத்தியுமே பாதுகாப்பதாக ஆன்மீக ஐதீகம் அதெல்லாம். அப்போ இது என்ன நடக்குது அப்படின்னா, இரவுல காவல் தேவதையாக ருத்ராம்சம் நிரம்பிய தேவதைகள் நடமாட்டம். இது எதுக்கு தெரியும் அப்படின்னா, மனிதன் நுண்ணறிவோட இருந்தான்னா மனிதனும் இதை உணர முடியும். ஆனா நம்ம தான் சயனத்துல போயிடுறோமே, அப்போ விழிப்பற்ற நிலையில போறோம். நம்ம ஜோதிட சாஸ்திரத்தை பொறுத்த மட்டும் பாத்தீங்கன்னா, ராகு கேது இதுக்கு பாத்தீங்கன்னா வடிவம் இருக்கா அப்படின்னா கிடையாது. ஷேடோ பிளானட் அப்படின்னு சொல்லுவாங்க, நிழற் கிரகங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? இந்த நிழற் கிரகங்களுடைய அதிதேவதையுமே பாத்தீங்கன்னாலுமே அவ்வளவு ஈஸியா தெரியாது. அது ரொம்ப நுண்ணியது அப்படின்னு சொல்லி ஆன்மீகத்துல சொல்லப்படுது. இப்போ பைரவர் ஆகட்டும், கருப்பாகட்டும், இதெல்லாம் பாத்தீங்கன்னா காவல் தேவதைகள் இரவு பொழுதுல நடமாட்டத்தை எந்த பார்வைக்கு தெரியும் அப்படின்னா, இந்த நாய்க்கு தான் முதல்ல தெரியும். ஏன்னா அதனுடைய மோப்ப சக்தியில தெரியும், அதனுடைய கண்களுக்கு தெரியும் அப்படின்னு ஆன்மீகத்துல சொல்லப்படுது. இந்த நாய்கள் என்ன பண்ணும் அப்படின்னா ஊளையிடும். இப்போ ஒருத்தருக்கு இறப்பு நடைபெற போகுது அப்படின்னா அங்க என்ன தேவதை வரணும் அப்படின்னா, முதல்ல ஒருத்தருக்கு இறப்பு நடக்குதுன்னா அவங்களுடைய குலதெய்வத்தினுடைய அனுமதி இல்லாம எந்த மனிதனுக்குமே இறப்பு நடக்காது. அடுத்தது எது அப்படின்னா, அந்தந்த ஊர்ல உள்ள குலதெய்வத்தோட உத்தரவு வந்துடும் ஃபர்ஸ்ட் அப்படின்னு வச்சீங்களேன். அந்தந்த ஊர்ல உள்ள பிரதான மூர்த்தி இருக்கும். இந்த ஒரு 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 ஊர் இருக்குன்னா அந்த ஊர்ல உள்ள பிரதான ஈசன் இருப்பார்ல, அவருக்கு அந்த செய்தி போகும். அப்போ அந்த செய்தி யாருக்கு அவர் டெலிவர் பண்ணுவார்னா, காவல் தேவதைக்கு டெலிவர் பண்ணுவார். அப்போ இவர் ஓகேன்னு சொன்ன பிறகு, அடுத்து அவர் ஓகேன்னு, குலதெய்வம் ஓகேன்னு சொன்ன பிறகு, ஊர் தேவதை ஓகேன்னு சொன்ன பிறகு அந்த எல்லை தேவதைகிட்ட போகும். அந்த எல்லை தேவதை அந்த இடத்தில் நடமாற்றம் இருந்தா அது அந்த எல்லை தேவதை காவல் தேவதையினுடைய வாகனமான நாய்க்கு முதல்ல தெரியும் அப்படிங்கிறது மரபு. அதனாலதான் அது ஊளையிடுது. அது இறப்பு மட்டும் இல்ல, சில அது ஒரு 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 சாதாரண சூழல் இல்ல, அந்த நடமாட்டமே அங்க சரியில்லைன்னா கூட அது ஊளையிடும். மற்றபடி சாதாரண ஊளையிடுவது பெருசா இல்ல. அது நீண்ட நேரம் அது இருக்கும். என்னுடைய அனுபவத்திலையும் நான் அதை பார்த்திருக்கேன். இப்ப எங்களுடைய தெருவுலே பாத்தீங்கன்னாலும் இறப்பு நடக்கக்கூடிய இப்ப நாளைக்கு அடுத்த நாள் இறப்பு நடக்குதுன்னா முதல் நாளே ஊளையிடக்கூடிய இதெல்லாம் பார்த்திருக்கேன். அதெல்லாம் நான் மட்டும் இல்ல, எனக்கு இப்ப தெரிஞ்ச பலரும் அதை சொல்லியிருக்காங்க, நானும் பார்த்திருக்கேன். அதனால ஊளையிடுவது ஒரு அசுபமான நிகழ்வாக ஆன்மீக ரீதியாகவும் சொல்லப்பட்டிருக்கு. இப்போ அசுப கிரகம்னு தான் நம்ம ராகுவையும் சொல்றோம், கேதுவையும் சொல்றோம், அதே மாதிரி சனியையும் சொல்றோம் இல்லையா? அப்போ அதனுடைய அறிகுறிகள் அதனுடைய வாகனமான நாய்க்கு ஊளையாக வெளியிடும் போது அதுவும் ஒரு விதமான அசுபத்தின் அறிகுறி தான். சார், இப்ப நாயை வச்சு அசுப அறிகுறியை பத்தி சொன்னீங்க. இப்ப சுப அறிகுறினா எதை வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம்? எதெல்லாம் தெரியும்? நல்ல கேள்வி.
சில இடத்துல பாத்தீங்கன்னா பசுமாடு இருக்கும். அது வந்து பாத்தீங்கன்னா வீட்டுக்கு வாசல்ல வந்து அதனுடைய உணவை கேட்கும். இதெல்லாம் வந்து தானே கூட நடக்கும் அது. அது வயல்வெளிக்கு போயிட்டு ரிட்டர்ன் ஆகுறப்போ எல்லார் வீட்லயும் போகாம சிலருடைய வீட்டுக்கு மட்டுமே அது வரும். இதெல்லாம் வந்து லக்ஷ்மியினுடைய கடாட்சம் நிரம்பியது. அதெல்லாம் சுப அறிகுறி. அடுத்து பாத்தீங்கன்னா, யானை பாத்தீங்கன்னா ஒரு ஆலயத்துல இருந்து அருள் பாலிச்சு ஒரு திருவிழா சமயம் நடக்குதுன்னு வச்சுக்கங்களேன், வீதி வலம் வரும். எல்லார்ட்டயுமே வாழைப்பழம் வாங்காது. எல்லார்ட்டயுமே உணவுகள வாங்காது. சிலருடைய வீட்டுக்கு தானே போய்லாம் ஆசீர்வாதம் பண்ணும். இதெல்லாம் சுப அறிகுறிகள். இது போல நல்ல ஒரு விலங்குகள் உண்டு. அதே போல இது மட்டுமா அப்படின்னா, கழுதை, பன்றி இதெல்லாம் அசுப கிரக தேவதைகளுடைய வாகனம் அப்படிங்கிறதுனால, இதெல்லாம் அசுபமாகவும், சுப தேவதைகள், சுப கிரகத்தினுடைய விலங்குகள் வாகனம் பார்த்தீங்கன்னா, இப்போ குதிரை இருக்கு. குதிரை வந்து வாங்குது. ஆடு இருக்கு. ஆடு வந்து வாங்குது. இதெல்லாம் வந்து சுப அறிகுறிகளாக சொல்லப்படுது. சார் இப்போ நாய பத்தி சொன்னீங்க. இப்போ ஊள விடுறது இதெல்லாமே தெரு நாய்கள் தான் இந்த மாரி ஊள விட்டுக்கிட்டு கத்திக்கிட்டு இருக்கோம். இப்போ வீட்ல இருந்து வளர்ப்போம்ல, அந்த நாயெல்லாம் என்ன செய்யும்? இப்ப நல்ல அதுக்கு இந்த இந்த மாரி அறிகுறிலாம் அதுக்கும் தென்படுங்களா? நல்ல விஷயம். சில இடத்துல பார்த்தீங்கன்னா, வீட்டு நாய் அப்படின்னு சொல்லி வளர்ப்பாங்க. அதுக்கு சைவம் போட்டாலும் சரி, அசைவம் போட்டாலும் சரி. ஆனா வீட்டு நாய் பார்த்தீங்கன்னா, நாய்க்கு உள்ள ஒரு பண்பு என்னன்னா, நன்றி உணர்வு மிகுந்தது. ஒரு வீட்டுல ஒருத்தருக்கு ஒரு தோஷம் வருது அப்படின்னு சொன்னா, அத வாங்கக்கூடிய வல்லமை சில விலங்குகளுக்கு உண்டு. ராகுவினுடைய தோஷமாகட்டும், கேதுவினுடைய தோஷமாகட்டும், சனியினுடைய தோஷங்களாகட்டும், வீட்டிலே நாய் வளர்ப்பாங்க பார்த்தீங்களா? அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா, அது இருக்கவே இருக்காது. அந்த வீட்ல உள்ளவங்களுடைய அந்த தோஷத்த அது எடுத்துக்கிட்டே இருக்கும். ஆனா, அது எங்க கட்டி வளர்க்கணும்னா, நம்ம வந்து வீட்டு குழந்தை மாரி சில பேர் வச்சிருப்பாங்க. அது அது அந்த அளவுக்கு அவங்களுடைய விருப்பம். நான் அத ரொம்ப இதா சொல்லல. பட் சாஸ்திர ரீதியா பார்த்தீங்கன்னா, நாயினுடைய அந்த முடி அதெல்லாம் படக்கூடாது. அது மாரிலாம் இருக்கு. அதனால வாசல்ல கட்டி போடலாம். அது காவலுக்காக வளர்க்கிறது வந்து சனி, ராகு, கேது சார்ந்த தோஷங்கள நீக்கக்கூடிய வல்லமை வீட்டு நாய்க்கு உண்டு. வீட்டு நாய் பார்த்தீங்கன்னா, அந்த வீட்ல உள்ள எல்லாருடைய தோஷத்தையும், இந்த 3 கிரகத்தினுடைய தோஷத்தையும் நீக்கும் வல்லமை பெற்றது. இதுதான் தத்துவார்த்தமாக இத வந்து பைரவருடைய வாகனம் அப்படின்னு சொல்லி ஆன்மீகத்துல தத்துவார்த்த ரீதியா சொல்லியிருக்காங்க. அதனால நாய்க்கு உணவிட்டு வளர்க்கிறது. அவங்கவங்க வீட்டு நாய அவங்கவங்க வீட்டு எல்லைக்குள்ள கட்டி வளர்க்கிறது, அடுத்தவங்களுக்கு தொல்லை இல்லாம வளர்க்கிறது மிகவும் சிறப்பு. இந்த கிரகத்தினுடைய தோஷத்தை நீக்கும் வல்லமை நாய்க்கு உண்டு. வீட்டு நாய்க்கு உண்டு.